சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அசின் காளிமுத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அசின் வரதை பார்த்துட்டு வேணி கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. அத்தை என்ன நான் வந்திருக்கேன், நீ கண்டுக்காத மாதிரி இருக்கியே, என்னை வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு வேணி உன்னை நான் வான்னு கூப்பிடாதப்பவே நீ புரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன விஷயமா வந்த சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போ அசின் ஆமாம் எனக்கும் அம்மாக்கும் எப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்கன்னு கேட்க, அதுக்கு வேணி அதை நீ என்கிட்ட ஏன் கேட்குற, அதை முடிவு பண்ண வேண்டியது முருகன் தான், அவங்ககிட்ட தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மகா அங்கே வராங்க. அப்போது உடனே வேணி ஓடி போய் வாமா காவேரி அப்படின்னு கூப்பிட, இன்னொரு பக்கம் விக்ரம் அங்கே வந்து வாங்க காவேரி என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்டுட்டு, அம்மா காவேரிக்கு காஃபி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மகாவை கவனிக்கிறத பார்த்துட்டு அசின் வந்துட்டு, அத்தை நான் வந்தப்போ என்னை கண்டுக்காத மாதிரி இருந்தீங்க, ஆனால் அவங்கள மட்டும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்களே அப்படின்னு கேட்க, அதுக்கு வேணி நீ இந்த வீட்டில் வளர்ந்த பொண்ணுமா, நீ இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன், அவங்க நம்ம வீட்டோட கெஸ்ட்டு, அவங்கள நாம் மரியாதை தானே நடத்தணும், இப்படி தானே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மகா அண்ணா அன்னைக்கு வெட்டிங் அனிவர்சரி வச்சுருக்கோம், அதுக்காக உங்களை இன்வைட் பண்ணலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ட்ரெஸ் எடுத்தேன், நீங்கள் வரும்போது இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க வேணிக்கிட்ட. அப்போது அசின் வந்துட்டு, என்ன உன்னோட பணக்கார திமிரை காமிக்கிறியா, எங்களை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க, நாங்கள் ட்ரெஸ்ஸு கூட எடுக்கிறதுக்கு காசு இல்லாமல் இருக்குமா என்ன அப்படின்னு அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு வந்தியா இன்வைட் பண்ணியா போய்கிட்டே இரு, இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, அதுக்கு வேணி இங்கே பாரு நீ காவேரியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற, காவேரி அந்த மாதிரி பொண்ணு எல்லாம் கிடையாது, அவள் நம்ம மேலே இருக்கிற பாசத்தில் அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வேணி வந்துட்டு காஃபி போடுறதுக்காக அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ விக்ரம் நீங்கள் திரும்பி போகும்போது எப்படி போவீங்கன்னு கேட்க, ஸ்கூட்டியில் தான் போகணும் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இருங்க நான் போயிட்டு கார் சாவி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு விக்ரம் அங்கேருந்து போகிறாங்க. அப்போது அசின் வந்துட்டு காவேரி கிட்ட, இங்கே பாரு அது என்னோட மாமா, அவர் என்னோட புருஷன், எங்கள் ரெண்டு பேருக்கும் இன்னும் கல்யாணம் மட்டும்தான் ஆகலை, அவர்கிட்ட நெருங்கி பழகிற வேலை வச்சுக்கிட்டேன் அவ்வளோதானே அப்படின்னு சொன்ன உடனே மகாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வேணி அங்கே வராங்க. என்னம்மா உன் முகம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு மகா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ ஏதாவது சொன்னாலாம் அப்படின்னு கேட்க, அதுக்கு மகா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வரதுக்கு முன்னாடியே மகா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் அங்கே வந்து எங்கம்மா காவேரி அப்படின்னு கேட்க, அதுக்கு வேணி வந்துட்டு அவள் போயிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அங்கே போனாங்க, நான் தான் வரேன்னு சொன்னேனே அப்படின்னு வாசல் பக்கமாக ஓட, பசன் வந்துட்டு மாமா மாமா இங்கே வா, அவங்க நேரத்துக்கு 2 தெரு தாண்டி போயிருப்பாங்க, நீ போக ஒன்றும் தேவையில்லவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க. இன்னொரு பக்கம் மார்க்கெட்டில் புலிமுருகனும் ருத்ராவும் வந்து விக்ரமை தேடுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ புலிமுருகன், மேடம் இங்கே நம்ம எப்படி விக்ரமை தேடுறதுன்னு சொல்ல, அதுக்கு ருத்ரா விக்ரமோட ஃபோட்டோ வச்சு தான் நாம் வந்து தேடணும், இந்த ஃபோட்டோவை எல்லாருக்கிட்டேயும் காமிச்சு தெரியுமான்னு கேட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு கடைக்காரர்கிட்டையும் வந்து விக்ரமோட ஃபோட்டோவை காமிச்சு கேட்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க. எல்லாரும் வந்து தெரியலன்னே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவை வந்து பாக்கெட்டில் வைக்கும் போது புலிமுருகன் தெரியாமல் அதை வந்து கீழே போட்டுருவார். அப்படியே வந்து மறந்து அங்கேருந்து போயிடுறாரு. அப்போது அசின் வந்து அப்படியே விக்ரமை தேடிக்கிட்டு வருவாங்க. அங்கே கடை வச்சிருக்கிற ஒரு லேடிக்கிட்ட வந்து மாமாவை பார்த்தியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போது அந்த ஃபோட்டோ அங்கே இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. என்ன இது நம்ம மாமாவை தேடி வந்தால் அவரோட ஃபோட்டோ தான் நம்ம கைக்கு கிடைக்குது அப்படின்னு அதை எடுத்து பார்த்துட்ருக்காங்க. மாமா இதில் கோட் சூட்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே விக்ரம் ஒரு கடைக்கிட்டே நின்றுட்டுருப்பாங்க. அசின் அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு நேராக விக்ரம் கிட்டே போகிறாங்க. அப்போது விக்ரமை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம் மாமா எனக்கு தெரியாமல் எப்போ நீ இந்த ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. அதை பார்த்து விக்ரம் ஒழுங்காக அந்த ஃபோட்டோவை என்கிட்ட கொடுன்னு சொல்ல, மாமா இந்த ஃபோட்டோவில் நீ சூப்பராக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அந்த ஃபோட்டோவை என்கிட்ட கொடு, எங்கிட்ட எடுத்த அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ அசின் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விக்ரம் கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை அந்த ஃபோட்டோவை கொடு அப்படின்னு அசின் கையிலேருந்து பிடுங்கி அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. என்ன இது, நாம் வேஷ்டி சட்டை போட்டிருக்கோம், ஆனால் இதில் நாம் கோட் சூட் போட்டிருக்கோமே, என்னவா இருக்கும், அப்போது இந்த மார்க்கெட்டில் என்னை பற்றி தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்க, அவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு விக்ரம் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரனோட வீட்டுக்கு வந்து சென்சஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போது வீட்டில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி புவனா கிட்டே கேட்குறாங்க. புவனா ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டே வராங்க. இதை சிவா வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போது புவனா அவங்க பேர், ஈஸ்வரன் பேர், சிவா பேரெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக வந்து காவேரி பேரை வந்து சொல்ல வராங்க. கரெக்டாக அப்போ வந்து சிவா அங்கே வராங்க. என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்க, இல்லை சார் மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்திருக்கோம், வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்க என்னென்ன பேரெல்லாம் சொன்னாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த 3 பேரையும் லைனாக சொல்கிறாங்க. அவ்வளோதான் எங்கள் வீட்டில் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம்
மேடம் வேறு ஏதோ பேரை சொல்ல வந்தாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்ல, சார் வீட்டில் பிறந்த குழந்தை கூட சொல்லணும் சார், அப்போ தான் சார் கணக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் தான் சொல்கிறேன்ல யாரும் கிடையாதுன்னு, அவங்களுக்கு குழந்தை இல்லை சார், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அப்போ புவனா சிவா கிட்ட, தம்பி ஏன் நீங்கள் காவேரி பேரை சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவா, நமக்கு காவேரி யாருன்னே தெரியாது, அதுக்குள்ளே நீங்கள் எதுக்காக அவளை நம்ம குடும்பத்தில் ஒருத்தியாக வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு புவனா, இல்லை அவங்கக்கிட்ட சொன்னால் அது மூலிமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதை நம்மளால் தேடி கண்டுபிடிக்க தெரியாதா? காவேரி வந்ததுக்கப்புறம் தான் நீங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தை இல்லாத கவலை மறந்து சந்தோஷமாக இருக்கீங்க, அது கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா காவேரி யாருன்னு நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் வந்துட்டு கலெக்ஷன் பணத்தை கொடுக்கறதுக்காக மகாவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ மகா சாரியில் அழகாக ரெடியாகி வெளியில் வராங்க. மகாவை பார்த்த உடனே அப்படியே மகாவையே பார்த்துட்ருக்காங்க. என்ன நீங்கள் அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்க, அதுக்கு விக்ரம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அழகாக இருக்கேன்னா எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்ரம் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பட்டுன்னு விக்ரம் மகாவுக்கு கிஸ் கொடுத்துட்றாங்க. கிஸ் கொடுத்த உடனே அதுக்கப்புறமா மகா பட்டுன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்படியே வந்து மகா வந்து என்ன இது இந்த மாதிரி கனவு வருது, யார் நமக்கு கிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் வந்து மகா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தூங்கிட்டு இருந்த விக்ரமும் வந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு விக்கியை எழுப்புறாங்க. விக்கியை எழுப்பி, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கனவு சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போது காவேரி மேடம் இருக்காங்களே அவங்க தான் என்னோட கனவுல வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்தாங்களா, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல, நான் வாங்கி வச்சதெல்லாம் வந்து அவங்களுக்கு நான் போட்டு விட்டேன், அதில் அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்களுக்கு நான் முத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தமா? சரி சரி முத்தம் கொடுத்த ஓகே, ஆனால் எந்த இடத்துல கொடுத்த அப்படின்னு கேட்க, அப்போது விக்ரம் உதட்டில் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உதட்டு இல்லையா? அப்போது கன்ஃபார்ம் இது லவ் தான். இங்கே பாருப்பா, அது பெரிய இடம், காவேரி மேடம் நீ லவ் பண்ணுறேன்னு அவங்க அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன் தோலை வச்சு தொங்க விட்டுருவாங்க, பார்த்துக்கோ. இந்த மாதிரி ஆசையெல்லாம் உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிடும். இனிமே இந்த மாதிரி ஆசையோடலாம் நீ அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, சரியா? ஒழுங்காக படுத்து தூங்கு, காலையில் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் காவேரி பற்றி யோசிச்சுக்கிட்டே வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.